அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் சனியின் அமைப்பு மற்றும் அவரின் பார்வை பலனாக எந்தெந்த ராசிகள் கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவார்கள் என்பதை பற்றியும், ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் வருமானம் பெருகும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற சனி பயிற்சியானது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10:07 மணிக்கு கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் என்றும் சொல்லலாம். இல்லாமல் மீன ராசியில் சஞ்சரிக்கும் அடுத்த 2.5 ஆண்டுகளில் சில ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்றும் சொல்லலாம். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் வேலை தொழிலில் சாதகமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ராசி அன்பர்களை, சனி பகவான் ரிஷப ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை அடுத்த 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்க உள்ளார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அதே போல குடும்பத்தில் உறவுகள் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வை உங்கள் ராசி மீதும் 5 மற்றும் 7ஆம் வீட்டில் விழுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் என்றும் சொல்லலாம். போல நீங்கள் இருக்கும் துறையில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சனியின் அமைப்பால் கல்வியில் சிறந்து வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம். இதே போல இந்த ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் மாதத்தில் குழந்தைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. பிறகு நிலைமைகள் கூட சாதகமாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. போல நீங்கள் பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பெரிய அளவு வெற்றி பெறும் வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அனைத்தும் ஒரு நல்ல பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் ஒழுக்கத்தை கடைபிடித்து செயல்பட்டால் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிதி சார்ந்த தடைகள் அனைத்தும் நீங்கி புதிய வருமான ஆதாரம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் நடக்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லாமல் நீங்கள் பணியாற்றும் இடங்களில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கும். இல்லாமல் ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையில் குடும்ப உறவில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. தேவையற்ற வீண் கருத்துக்கள் வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப முக்கியமாகும். பல நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதேபோல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பால் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் என்றும் சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் சிரத்தை தன்மை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்வது ரொம்பவே நல்லதாகும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு சப்தமன ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் அடுத்த 2.5 ஆண்டுகள் நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருமண உறவுகள் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையிலும் சரி, அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பார்ட்னர்கள் ஆதரவு அதிகரித்து காணப்படும். தொழில் தொடங்குவதற்கு கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு
எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பயணங்களும் அலைச்சலும் சோர்வை தந்தாலும் கூட அனுகூலமான பலன்களை தரும். அதே போல மன நிம்மதியும் தரும் என்றும் சொல்லலாம். சனி வக்ரக பயிற்சி செய்யும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதத்தில் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் குடும்ப விவகாரங்களில் நிதானமாக முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்றும் சொல்லலாம். கட்டத்தில் பேச்சில் நிதானமும் விட்டு கொடுத்து செல்லுவது ரொம்பவே நல்லது. தொழில் மற்றும் குடும்பம் சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதில் நிதானமும் விவேகத்துடனும் செயல்படுவது ரொம்பவே அவசியமாகும் என்றும் சொல்லலாம். நீண்ட காலமாக முதலீடுகள் விஷயங்களில் நல்ல பலன்கள் தரும் என்றும் சொல்லப்படுகிறது. போல திருமண உறவில் ஏற்ற இறக்கம் காணப்படும் வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. ராசி அன்பர்களே, சனி 6ஆம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் சனி சஞ்சரிக்கும் 2.5 ஆண்டுகளில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். அதே போல வேலையில் கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் தொல்லை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல உங்கள் இலக்கை அடைய கடின உழைப்பும் தேவைப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வியாபாரத்தில் போட்டியை எளிதாக சமாளித்து முன்னேறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு சனி வக்ரக பயிற்சியை கொள்ளும் ஜூலை முதல் நவம்பர் மாதத்தில் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் சோம்பலை விடுவித்து சுறுசுறுப்பாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும். இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றும் சொல்லலாம். உங்கள் கடின உழைப்பு முயற்சிகள் வெற்றி கிடைக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல் உங்களது இலக்கை அடைய அர்ப்பணிப்புடன் வேலை செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அன்பர்களே, மகர ராசிக்கு மீன ராசியில் சனி பயிற்சி ஆவதால் ஏரலை சனியிலிருந்து விடுபடக்கூடிய சிறப்பான காலமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் தீரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு சமுதாயத்தில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதிநிலை சரியாக நிர்வகிப்பது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் வருமானத்தை எப்படி சேமிப்பது, அது மட்டும் இல்லாமல் லாபகரமான வகையில் எப்படி முதலீடு செய்வது என்பதை பற்றி தெளிவாகவும் சிந்தித்தும் செயல்படுவதும் ரொம்பவே நல்லது. அதே போல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பான கடின உழைப்பு தேவைப்படுகிறது. செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியும் என்றும் சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுடைய வருவாய் அதிகரித்து காணப்படும். அதே போல பணத்தை சரியாக வகையில் சேமிப்பதும் ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே போல சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியமாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலும் பணி இடத்திலும் சரி கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும். போல உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்பவே முக்கியமாகும். பகவான் கும்பராசியில் இருக்கிற சனி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடையும் போது சிலருக்கு 7.5 சனி மற்றும் சனி திசை தொடங்குகிறது என்றும் சொல்லலாம். அதே போல் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்தே மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. 7.5 சனி 3.5 ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம். முதலாவது வரக்கூடிய 2.5 ஆண்டு வருடத்தை விரய சனி என்றும், அடுத்ததாக வரும் 2.5 வருடத்தை ஜென்ம சனி என்றும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருடத்தை பாத சனி என்றும் கூட சொல்லப்படுகிறது. வருடம் முழுவதும் சனிதேவர் ராசியில் தனது சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவர். சனிதேவர் ராசிக்கு சஞ்சலம் செய்யும் இந்த நிலையே ரோக நிலை என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரோக சனியானது சற்குரு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சத்குருக்களான எதிரிகள் பலமிழந்து காணப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது.
பயிற்சியானது ஏழரை சனி, மங்குச்சனி, பொங்குச்சனி, தங்குச்சனி, மரணச்சனி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.